உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வசந்த் தொலைக்காட்சியின் இனிய கிறிஸ்துமஸ் நன்னாள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஊட்டி எட்டனஸ் சாலையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பெத்தல் காஸ்பல் சாப்பல் இத்தேவாலயத்தின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி மற்றும் ஒரு தேவ துதி பாடலையும் கண்டும் கேட்டும் மகிழ்வோம். இந்த நல் நாளன்று உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதே, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆம், பயப்படாதே. உலகத்துல இன்றைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், மரணத்தை குறித்து ஒரு பயம், வியாதியை குறித்து ஒரு பயம். இந்த பயமான சூழ்நிலையிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவர் அவதரித்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஒரு வசனம் கூறுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனோட ஈவோ நித்திய ஜீவன். இந்த நாளில் ஒருவேளை நமக்கு இந்த நம்பிக்கை இல்லைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நாம் இந்த நம்பிக்கை வைத்தால் அவர் நமக்கு நித்திய ஜீவனும் மரணத்திலிருந்து பயமும் மற்ற எல்லா பாவ சாபங்களிலிருந்தும் நமக்கு வெற்றியை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு முறை கூட உலகமெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு இந்த வசந்த் டிவி தொலைக்காட்சி மூலியமாக இனிய புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
இறைவனின் அருளால் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் நற்செய்தியினை காண்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பான மக்களே, இந்த தொலைக்காட்சியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து அவர் மூலமாக அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி சொல்லுகிறேன். ஆமென்.